மாடாடா மாடாடா ஒப்ப வந்து அடிக்கிறா நீ வந்து அடிக்கிறா கூப்பரா மாறா எப்படி நரம்பு நோய் மாதிரி தூக்கி நீங்க அக்கால போய் தூக்கி போட்டு அடிப்பா போடா பாலா அவனை விட்டோன்னா தூக்கி போட்டு அடிச்சு போவான் அந்த கிராம்பு தம்பி போடுறான் அந்த நாங்க சாரி காடுறா வரேன் சாரி காடு சாரி காடுறா நானா அடிச்சு சாரி காடுறா வரேன் சாரி காடுறா வரமாட்டேன் போடா நீ சாரி காட்டா வருவேன் இல்ல வரமாட்டான் அப்படியே ஓட்டு போகணும் சரி சார் வாது பட்டாச்சி வா ஹலோ நான் கேள்வா ஊர் நம்பி உன்ன நம்பி வந்து நான் கேட்பேன் பிச்சினா ரொம்ப மோசமா போகும் வா அப்புறம் அந்தர்தான் அப்புறம் என்ன கூப்பிடுறீங்க சாரி காட்டுறானா உக்கால நின்னுகிறேனா சாரி வாடா என்ன சாரி உத்தரவாதம் மாதிரி சாரியா சாரி வா சாரி வாடா ஏய் நீ செய்யலாம் சொன்னா வர மாட்டேன் மாமா குனிடா சாரி அது இல்லனா என் தம்பி விட்டுனா என்னடா வாணா ஒரு மணிக்கு மேல என்னடா போர்மா என்ன வார்த்தை வரச்சா என்னடா தோதானா சிரியத்தல்ல என்னதான் சொன்னாங்க அவன் மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கிறான் ஆமா தகுமா தகுமா சின்னத்திரு குழந்தையாக இருக்கும்போது என் தந்தை இறந்து விட்டார் ஆமா உங்க அப்பா சேர்த்துதான் இறந்த பிறகு வயதில்லாத காரணத்தினால் அவர் கொடுத்தாங்க என்னுடைய சிறிய தந்தைக்கு மணிமுடிக்கு சரி அவருக்கு பிறகு இந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் ஆமா அதை விடுத்து அவன் மகன் நாட்டை ஆள வேண்டும் எல்லாம் அப்பங்காரனும் அப்படித்தான் நினைப்பான் தம் புள்ள ஆட்சியில் இருக்கணும் அப்படித்தான் நினைப்பான் ஏமா பெரியப்பா சித்தப்பா எங்க அப்பா தானே பெரிய ஆள் எனக்கு கொடுப்பான்னு கேளு கேட்டு வாங்குவோம் நல்ல போடா கேட்காத ஒரு போடா டீச்சல் போட கூட வட்டி போவான் போவாதுடா அப்ப கேட்கணும்டா பின்ன கேட்க முடியாதா அப்ப நான் தொடர்பு செய் எப்படி நாடு ஓடுமா அது போடுறா அதிகாத ஆச்சுன்னா அப்புறம் நீ யார் என் நண்பன் அல்லவா மறைக்க மனம் இருந்தால் மறந்திருப்பேன் இருப்பது ஒரு மனம் உன்னை மறக்க அச்சு போறான்னு அப்புறம் சாரி அச்சுக்கு வருமாடா டே வருமாடா சரிடா பின்ன அந்த நாடு ஓடாண்டா உன்னை தொட மாட்டேன் நாடு ஓடாடா நாட்டு அடிச்சு ஈஸிடா எப்படி ஈஸிடா உனக்கு மூளை இல்ல யோசனை பண்ண மாட்டேன் நான் யோசனை பண்றேன்டா வளர்த்ததே நான் சொல்றது கேக்குறியா தெருவுல போயினே சரி யாரனா வராங்களா கூப்பிட்டு மண்டி ஒடி ரத்தம் வரட்டும் சாவட்டாங்க அப்புறம் ரோட்ல போயினே பொம்பளை வராங்களா கற்பாயிச்சு சாதே ஐடா கோயிலுக்கு தான் பல்லாச்சிடு ஊருக்கு தான் கொத்திடுறா பக்கால நாடு உன் சத்தியமா வருதா இது எல்லாமே செய்வீங்கன்னா ஒப்பம் பேர் கட்டுப்படும் அப்படியா இவன் ஆட்சியில சரி கிடையாது அவனை தூக்குப்பா இவன் பெரிய புள்ளி உட்கார போய் அவரு சொல்லிடுவாங்க எப்படி நீ சாடாடா சரி சரி தக்க நேரத்தில் நடுவிக்கடை சென்று விட்டார் நண்பா கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க முத்துக்களை விட்டா நீ புத்துக்காவது போடுறா அதெல்லாம் இருக்கு காசி நான் தாருனா அவ்வளவு ஈஸியெல்லாம் ஆள முடியாது நான் கேட்கிற கேள்வி பதில் கரெக்டா சொன்னேன்னா இந்த நாடு சுருக்கா உனக்கு வந்துடும் கேள்வி ஆமா எப்படி இல்ல எங்க ஊர்ல 2 பேர் எதிரிக்கிறாங்க சரி இவங்க வீட்டு அவங்க வீட்டு சண்டை அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை வரும் அடிச்சுக்குவானுங்க நடுப்புற ஒரு வேர்ப்ப மாட்டோம் நாங்க இது இவங்க அடிச்சுக்குவானுங்க ஐயோ அப்ப பெருக்கு முள்ள சித்த முள்ள உங்களை மாதிரி தான் சரி இதெல்லாம் பெருக்கு முள்ள கிளம்பு அவர் மாடு ஒண்ணு வச்சிருந்தான் பசு மாடு அந்த மாடு முழுவாது இருந்துச்சு சரி கூட்டை கட்டி போட்டு அவன் வேலைக்கு போனான் இந்த கம்யூனிட்டி மாடு என்ன பச்சு தெரியுமா அவுத்துக்கு அவன் வீட்டு வேறப்பல போய் கண்ணு போட்டுச்சு யாரு அவன் தம்பிக்கிறானா அங்க போய் கண்ணு போட்டுச்சு போட்டு ஒண்ணு அவன் என்ன பண்ணா கண்ணு விட்டு கூட்ட கட்டிக்கணும் இவன் வந்து பார்த்தா கண்ணு விட்டி காணும் கண்ணு விட்டு போறான் அவன் குற மாட்டான் என் வீட்டு நிலத்துல போச்சு எனக்கு தான்டா கண்ணு விட்டு சொந்தம்ன்றான் இவன் எம்மாடு எனக்கு தான் சொன்னான் ஏய் நீ சொல்லு அந்த கண்ணு யாருக்கு சொல்லு பசு அவன் என் நிலத்துல போச்சுன்றானே என்ன பண்ணுவா அவன் இன்னொரு கதை ஒண்ணு சொல்றான் இப்ப என் கை நிக்குது ஒருத்தன் கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு என் கையில வந்து உக்காந்து போட்டான் சரி கொஞ்ச நாள்ல கத்திரிக்காய் செடி வந்துச்சு அந்த கத்திரிக்காய் நாருக்கு தான் அவருக்கு தான் கேட்கறான் கைடி என்ன போட்டு போடணும் ஆரம்பா அதே மாதிரிதான் அந்த மாடு எவன் வச்சுக்கிறானோ அவனுக்கு சொந்த அவனுக்கு தான் சொந்தம் நீ கரெக்டா சொல்லு அது யாருக்கு சொந்தணும் நீ ஈஸியா நாடு அனுபவிச்சலாம் ஆனா போனா லூச்சு என்னடா நான் சொல்லிக்கிறேன் இது கூட தெரியாதுக்கிறேன் அந்த கண்ணுக்குட்டி மாட்டுக்காரன்னு சொன்ன கிடையாது கேடிக்காரன்னு சொன்ன கிடையாது அந்த கண்ணுக்குட்டி மாடி தான் நான் சொல்லலாம் டேய் தெரியாது
இது எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா முதல்ல சொல்ல வந்தானா? நான் சொல்ல தெரியாது நீ சொல்லிட்டியாடா? கரெக்டா எம்பாடி கண்டுபிடிச்சாடா. சூப்பர்ரா. சரி பரவாயில்லை. நேரா ஆட்டோமா. இந்த நாட்டை எடைய வேண்டாம். எனக்கு ஆசீர்வாதம் செய். அரிகரி புரகரி தேவா உன்னை கண்டிலே அருள்தாராய். உன்னை அண்டினே அருள்தாராய். ஆதாரம் உடைப்படுந்தேனே எம்மையாள் கொள்ளுவாய் பரமே. எம்மையாள் கொள்ளுவாய் பரமே. அரிகரி புரகரி தேவா உன்னை கண்டினே அருள்தாராய். போலே நீக்கும் நிறைந்திட்ட மாலே போலே எங்கும் நிறைந்தவனே ஹரிஹரி முரகரி தேவா உன்னை கண்டினே அருள்தாரா. நாட்டில் ஒரு பகுதி சேர்ந்ததான் சிற்றூர் கிராமம். இந்த சிற்றூர் கிராமத்திலே பூசாரி பொன்னனாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என் மகள் பெயரோ வேதா. அவளோ வளர்ந்து ஆளாகிவிட்டாள். அவளை காலாகாலத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் போதிய வசதி இல்லை. இருந்தாலும் என் மகளை கேட்டுதான் எந்த விருப்பத்தை செய்ய வேண்டும். இப்போதே என் மகளை பார்க்கிறேன். மகளே இதே நாட்டில் கோவில் பூசாரிக்கு மகளாக பேதாக என பெயர் பெற்று எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன்.
அனுதினம் சென்று என்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும் அல்லவா? என் சொல்வதே நல்லா இருக்கிறப்பா. அப்பா எதற்காக நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா? எதற்காக உன்னை அழைத்தே தெரியுமா? மகளே, நீயோ வளர்ந்து ஆளாகி விட்டாய். காலகாலத்திலே உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உன் தந்தை நான் ஆசைப்படுகிறேன். உன் விருப்பத்தை சொன்னாயானால் நான் உடனே மாப்பிளை பார்க்க ஏற்பாடு செய்வேன் அம்மா. அப்படியா? ஆமா அப்பா ஆமா. உங்களின் விருப்பம் எதுவோ அதுவோ என்னுடைய விருப்பம். அப்படியா? மிக்க சந்தோஷம். நீ ஆடி பாடிக்கொண்டு வீட்டிலே இரு. உனக்காக வேண்டிய நகையெல்லாம் சாலவாக்க சென்று நான் வாங்கி வருகிறேன் அம்மா. உன் திருமணத்தை ஜாப் ஜாப் என்று நடத்துவேன். நான் இல்லப்பா, நான் மலரோட போயிட்டு வரப்பா. ஆகட்டம்மா, ஆடி பாடி விட்டு வா, சென்று வா. நம்முடைய தந்தை ஒரு பிரகாரமே மலமலம் வந்திருக்கும். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா? தென்னை மரத்தோப்புக்குள்ளே கேடி வந்து கேடி சொல்லு பகிலே பகிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. களவாட வேண்டும். புறப்படுகிறேன். இவளை விடலாமா இல்லை விட்டு வைக்கலாமா? குறுக்கு வயல் சென்று நறு கண்டு விடுகிறேன். நாடகத்தில் வசிக்கக்கூடிய முரட்டு மனிதர்
ஆமா, நான் யாருன்னு தெரியுமா? நான் இதே நாட்டை சேர்ந்தவள். என் பெயரோ வேதா. ஆமா, இந்த மல்லவனத்துல பொம்பளைக்கு மட்டும்தான் வேலை. உண்மை. உங்களுக்கு என்ன ஆம்பளைக்கு இங்க என்ன வேலை? வேதா, அதோ தெரியும் அம்மனாலே விட்டது. அம்மன் கைத்தில் இருக்க நகைகளை களவாடலாம் என்றது. உன்னை பார்த்தேன், உன் குரலோசை கேட்டேன், பின்தொடர்ந்தே வந்திருக்கிறேன். உன்னை எதற்காக வழிமறிக்கிறேன் தெரியுமா? எதற்காக? உன் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை என் கரத்தில் ஒப்படைத்தேன். உன்னை விட்டு விடுகிறேன். என்னது? என் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தாரத்தை நான் உனக்கு அணுக வேண்டும். அட பாவி, சண்டாளா, சதிகாரா, நாசக்காரா, மோசக்காரா, சிற்பம் கெட்டி குலைந்து போகும் தப்பை கொண்ட வந்ததன் பூமைக்கு காய்கேதும் திருடன் கைமண் குரங்கின் கைமலர் இது யாவும் பயன்பட தெரியாதா? வந்தவரை பார்த்து சென்று விடு. போகல தென்னன் தொடுப்ப கட்டை எடுத்து நான் பைத்தியக்காரி, நீ சொல்லும் வார்த்தையை செவிக்கிறாய். உன் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை தர முடியாது. நீங்க என்னதான் ஆட்சி எடுத்துட்டாலும் சரி, என்ன எடுக்கவே முடியாது. நிச்சயமாக உறுதியாக உன்னை விடுவதில்லை. ஒரு வருடம் செடுபடை போல உன்னை விடுவதில்லை. மனுஷனுக்கே கொட்டி அடக்காதே. ஒரு வருடம் செடுபடை போல உன்னை விடுவதில்லை. பாரடி முத்தர 10 பால் வாழ்த்துவேன். பாரடி முத்தர 10 பால் வாழ்த்துவேன். கூட மகன் எதிர்த்து பேசுறோம். ஒத்தையடி பாதையிலே ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போதம்மா என்னோட உசிறு வெத்தலை போல் பாடுதம்மா என்னோட மனசு. ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தலை போல் பாடுதம்மா என்னோட மனசு. பச்சை மண்ணு போகும் ஒத்தையடி பாதையிலே ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் பாடுதம்மா என்னோட மனசு. காதபடி நான் நடந்தேன். ஒத்தையடி பாதையிலே ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உயிர் வெத்தலை போல் பாடுதம்மா என்னோட மனசு.
ஐயப்பா அம்மா யாரம்மா யாரம்மா என்னை கொலை செய்து விட்டானப்பா கருத்த முகமுடியா தான் நீதி வழங்க வேண்டுமப்பா அம்மா அப்பா அவன் இருக்கவே கூடாதப்பா மகளே மகளே என்னை விட்டு போய்விட்டாய் அப்பா. கருத்த முகமுடி உன்னை கொலை செய்து விட்டானா? அவளை லேசில் விடமாட்டி மகளே, இப்பொழுது தூக்கி நீதிமன்றம் சென்று நீதி கேட்கிறேன். நீதி கிடைத்தால் பார்க்கிறேன். இல்லை என்றால் என் உயிரை அங்கே போட்டுக் கொள்ளும். தெருக்கூத்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்ல மணி டொங்கு தட்டுங்க